இந்த வீடியோவில் பீகாரோட கிராமங்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறீங்க. சமஸ்திபூர் மாவட்டத்தில் இருக்கிற பல வில்லேஜஸ்க்கு நான் போனேன். என்ன அங்கே கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டினது ரூத்தல் அப்படின்னு ஒரு பீகாரி. அவர் அந்த ஏரியாவை சேர்ந்தவர். கோயம்புத்தூரில் அவர் வேலை பார்க்குறாரு. என்னோட ஃப்ரெண்டு கம்பெனியில் வேலை பார்க்குறவர் அவர். நான் அங்கே போகிறதா இருந்த நேரத்தில் அவர் ஊரில் இருந்தார். அவர் அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு அவரை கூட்டிகிட்டு சுற்றினேன். அவர் ஓரளவுக்கு நல்லா தமிழ் தெரியும். இப்படி 2 பேரும் சேர்ந்து வெவ்வேறு கிராமங்களுக்கு சுற்றுறோம். அங்கே நாம் பார்த்த காட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க. பீகாரோட கிராமங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவோட பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். மக்காச்சோளம் ஒரு புகையிலை விவசாயம் பண்ணுற ஒரு விவசாயி. அவங்களோட வீடு எப்படி இருக்குது இப்படி பார்க்க போகிறோம். அவங்களோட சமையலறை பரவாயில்ல, கேஸ் அடுப்பு அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. இது அவங்களோட படுக்கை அறை. மோடி இதுதான் கடுகு விவசாயம். இந்த மஞ்சளாக பூ தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் கடுகு. பாருங்க, மரத்தில் முழுக்க ராட்டி தட்டி வச்சுருக்காங்க. பேல்பூரி, இந்த கடையில் வாங்கின பேல்பூரி, அண்ணன்ட்ட வாங்கின பேல்பூரி. நம்மளை கூட்டு போகிறதுக்காக ரூத்தல் பைக்கில் அந்த கிளம்பிட்டாப்புல. அவர் பைக் நம்பரை பாருங்கள். அது தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி கொண்டு வந்த பைக், தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இதை இவர் இங்கே வாங்கிட்டு வந்தே 10 வருஷம் ஆகுதாமா. வாங்க போகலாம். பார்த்தீங்களா, இதுதான் பீகார் கிராமத்தோட நிலைமை. எல்லா கிராமமும் இப்படி தான் இருக்குது. வீடுகள் இந்த மாதிரி ஒரு பழங்கால வீடுகள், கட்டியும் கட்டாமலும் பழங்கால வீடுகள். முன்னாடி குடிசை, அந்த குடிசையில் மாடும் அதில் தான் வாழுது, மனுஷங்களும் அதில் தான் வாழ்கிறாங்க. அங்கே தூரத்தில் தெரிகிற மாதிரி எங்கேயாவது 1-2 பில்டிங் அப்படி இருக்குது. மற்றபடி முழுக்க இதுதான் இங்கே உள்ள கிராமங்களோட நிலைமை. இந்த வீட்டையெல்லாம் பாருங்கள், முழுக்க மாட்டு கொட்டகை சாணி. குளிருக்காக அந்த சாக்கை போத்தி விட்டுருக்காங்க. இந்த மாட்டு கொட்டகை, வைக்கோல் போர், ராட்டி தட்டுறது, சாணி, வைக்கோலை மறக்காமல் சேர்த்து வைக்கிறது, இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை. பின்னாடி இந்த நிலைமையெல்லாம் மாறுனுச்சு. இப்போது தமிழக விவசாயம் மேக்சிமம் நவீனமயமாகவும் இயந்திரங்களை சார்ந்ததாகவும் மாறிடுச்சு. அதனால் கிராமப்புறங்களோட வாழ்க்கை மேம்பட்டுருக்கு. அதை கண் கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ பீகாரில் கிராமப்புறத்தில் நாம் பார்க்குற நிலைமை அப்படிங்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டு கிராமங்கள், தமிழ்நாட்டு விவசாய கிராமங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்குது. ரோட்லேயே குடிக்கிறாங்க, ரோட்லேயே ஆடு மாடு வளர்க்குறாங்க. கம்ப்ளீட்டாக விவசாயம் சார்ந்து தான் அந்த மொத்த கிராமங்களுமே இருக்குது. நல்லா தெரியுது, எங்கே பார்த்தாலும் வைக்கோல்.
உருளைக்கிழங்கு. ஓகே. உருளைக்கிழங்கு மட்டுமா வேற எதுவும் இருக்கா? அது என்ன? மக்காச்சோளம். மக்காச்சோளம், சோளம், உருளைக்கிழங்கு. இதான் உருளைக்கிழங்கு பயிரா? இதான் உருளைக்கிழங்கு பயிரா? பீகாரில் ஒரு உள்ளடங்கின ரொம்ப ரிமோட் வில்லேஜ், அந்த கிராமத்தில் ஒரு புகையிலை விவசாயம் பண்ணுற ஒரு விவசாயி, அவங்களோட வீடு எப்படி இருக்குது இது பார்க்க போகிறோம். புது க்ளீனாக வச்சுருக்குறாங்கன்னா, சாணம்லாம் போட்டு மெலிக்க க்ளீனாக வச்சுருக்காங்க. நாணல்னால் இவங்களோட சுவர். வந்து நாணல்னால் வந்து தடுப்பு சுவர், மேல் கூரை, பக்கவாட்டு கூரை எல்லாம் அந்த நாணல் தான். அவங்களோட சமையலறை பரவாயில்ல, கேஸ் அடுப்பு அளவுக்கு முன்னேறியிருக்காங்க. கோதுமை காஞ்சிகிட்டு இருக்கு. சில மூட்டைகள், சைக்கிள், விறகு அடுக்கி வச்சுருக்காங்க. கீழே கோழி கவுத்துருக்குது. இது அவங்களோட படுக்கை அறை. கொசு வலையை மேலே கட்டி தொங்க விட்ருக்காங்க. அப்படியே அதில் படுத்துக்கிறது. கரண்ட் வசதி இருக்குது. பாருங்க, அவர் வந்து கல் இறக்கி கொண்டு வர்றாப்புல. அந்த டப்பாவில் இருக்கிறது கல் தான். ஓப்பன் பண்ணுங்க. இது என்ன கல்? என்ன மரத்தில் உள்ள கல்? பனைமரம். பனைமரத்து கல், பனங்கல். ஒரே பூச்சியா இருக்கு. இனிமே வெடி கட்டுவாங்க. இது எதுக்கு? சேல்ஸுக்கா? இதை சேல்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு கல்? ஒரு லிட்டர் 30 ரூபா. கல் மட்டும்தான் இங்கே கிடைக்குமா? வேற கல்ல சாராயம்லாம் கிடைக்குமா? இங்கே கல் மட்டும்தான் கிடைக்கும். 1 லிட்டர் 30 ரூபா. ஓகே. சரக்கு இல்லை. இதுதான் கடுகு விவசாயம். இந்த மஞ்சள் மஞ்சளாக பூ தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் கடுகு. ஃபுல்லாக கடுகு விவசாயம். அப்படியே இந்த பக்கம் துவரம் பருப்பு, அந்த விவசாயம். பாருங்க, மரத்தில் முழுக்க ராட்டி தட்டி வச்சிருக்காங்க. ரொம்ப இன்டீரியர்
இந்த கடைக்கிட்ட போங்க. கிராமத்து வழியாக போயிட்டுருக்கோம். இங்கே ஒருத்தர் ஏதோ விற்றுட்ருக்காப்புல. போங்க போங்க. சாப்பிடலாமா? நல்லா இருக்குமா? சாப்பிடுவோமா? சாப்பிட்டு பாருங்க. வாங்க சாப்பிடுவோம் வாங்க. பேல்பூரி விற்கிறாப்புல. பக்கா கிராமம். வாங்க பேல்பூரியை போய் சாப்பிடுவோம். ஊரில் ஐஸ் வண்டியெல்லாம் வரும்ல, அது மாதிரி கிராம பகுதியில் பேல்பூரி விற்கிறாங்க. பேல்பூரி हिंदी தெரியாது. हिंदी नो, हिंदी नहीं. हिंदी में हम समझो, अंग्रेजी बोलते हैं। हाँ अंग्रेजी में बात इंग्लिश बोलते हैं। हाँ इंग्लिश English okay. You speak English? Oh, what is your name? விகாஸ் குமார். பேல்பூரி, இந்த கடையில் வாங்கின பேல்பூரி, அண்ணன்ட்ட வாங்கின பேல்பூரி நல்லா இருக்குது. 10 ரூபா. ரொம்ப காரமாக இருக்குது. யூஸ்ஃபுல்லாக அவர் இந்த கிராமத்துக்கு வருவாராம்மா அடிக்கடி. இது மாதிரி இங்கே உள்ள கிராமங்களுக்கெல்லாம் போய் பிள்ளைங்களுக்கு 10 ரூபாய்க்கு இந்த பேல்பூரி, இந்த சென்னாவெலாம் போட்டு 2 3 ஐட்டம் வச்சுருக்காப்புல. இதெல்லாம் விற்கிறதா ஒரு வேலை. பீகாரோட கிராம பகுதியில் எப்படி மக்களோட தின்பண்டங்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஓ, பச்சை மிளகாய் வெட்டி போடுறாரா? அதான் இவ்வளோ காரமாக இருக்கா? பீகாரியோட ஃபுட்டில் வந்து பச்சை மிளகாய்க்கு முக்கியமான இடம் இருக்குது. உங்கள் பேர் என்ன கேளுங்க? ஆமாம் அஜய் சார். அஜய். கல்யாணம் ஆச்சா? எத்தனை குழந்தைங்கன்னு கேளுங்க. 3 लड़का 2 लड़की. 3 लड़का 3 பையன் இருக்கு, 2 பொண்ணு இருக்கு. 5 பிள்ளைங்களா? இதில் அவருக்கு என்ன வருமானம் வரும் ஒரு நாளைக்கு? இதில் இன்கம் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாங்க கேளுங்க. இன்கம் கிட்டனா வச்சு சரி வைக்குதான் வச்சு 100 200 200 250 சொல்கிறாங்க. 300 ரூபாய் 400 ரூபாய் தெரியும். 1000 ரூபாய் 500 ரூபாய் வரும். நீங்கள் அவர் கம்மியாக சொல்கிறான்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, அவர் 300 400 ரூபா வரும்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையாக இவரோட வருமானம் ஒரு நாள் வருமானம் 1000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் என்னோட கெஸ் இதில் 1000 ரூபா ஒரு நாளைக்கு வருமானு தெரியல. ஒரு 400 500 ரூபா கிட்டத்தட்ட வரலாம். ஆனால் 5 பிள்ளைங்க அவருக்கு. இந்த வருமானத்தை வச்சு 5 குழந்தைங்களை உள்ள குடும்பத்தை அவர் ஓட்டணும். இது பத்தேப்பூர் ஜான்புரா அப்படின்ற ஒரு வில்லேஜ். பீகாரில் இருக்கிற ஒன் ஆஃப் த ரிமோட் வில்லேஜ். இந்த வில்லேஜில் இருந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிற நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் இப்போ தான் தமிழ்நாட்டில் வேலை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கிறாங்க, ஒரு லீவுக்கு வந்திருக்கிறாங்க. நாம் பார்க்குற இந்த கிராமம் உள்பட 2-3 நாளாக இந்த பீகாரில் சுற்றி வர்ற எந்த கிராமத்துலேயும் இதுவரைக்கும் ஒரே ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை கூட பார்க்கல. என்னங்க இது, ஏன் உங்கள் ஊருக்கெல்லாம் பஸ்ஸே இல்லையா அப்படின்னு விசாரித்தா பஸ்ஸே இல்லை. கவர்மெண்ட் பஸ் அப்படின்னு ஒன்று இந்த ரோடுகளில் ஓடனவே இல்லை. அப்படி இருக்குது இங்கே வந்து போக்குவரத்து வசதி. சரி, இவங்கெல்லாம் பக்கத்தில் உள்ள ஊருக்கு, பாட்னாவுக்கு போகணும், ஹாஜிப்பூருக்கு போகணும் அப்படின்னு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா எப்படி போவாங்க? ஒன்று இவங்கள்ட்ட இருக்கிற ஓன் பைக்கு, அப்படி இல்லாட்டினா பக்கத்து ஊர்களிலிருந்து ஆட்டோவை வரவழைச்சு அதில் தான் போக முடியும். ஏதோ ஒரு அவசர ஆத்திரத்துக்கு போகணுன்னாலோ, உடம்பு முடியல, உயிருக்கு ஆபத்தான நிலைமை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எந்த இக்கட்டான தருணமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் ஒன்று தான் இவங்களுக்கு எஞ்சிருக்கிற ஒரே வழி. நிதிஷ்குமாரோட இத்தனை வருஷம் ஆட்சி, அதுக்கு முன்னாடி லல்லு பிரசாத் யாதவோட ஆட்சி, எந்த ஆட்சியிலையும் பீகார் கிராமங்களோட நிலைமை மாறவே இல்லை. படுமோசமாக இருக்குது. முக்கியமாக இந்த டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது அவ்வளவு மோசமாக இருக்குது. எந்த விதத்துலேயும் ஒரு ஸ்டெப் கூட மேலே போகல. அண்ட் இந்த கிராமப்புறங்களில் வீட்டுக்கு வீடு, இப்போ நம்ம ஊர்லலாம் 2 வீலர் நிற்கிது. என்ன சொல்லப்போனால் பல கிராமத்தில் 10 வீட்டுக்கு ஒரு கார் நிற்கிது. கிராமப்புறங்களில் நல்லா பெரிய பெரிய வீடாக கட்டியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இங்கே எதுவுமே இல்லைங்க. ரொம்ப பின்னாடி இருக்குது இந்த ஊர். குடிசை வீடுகள், கல் வச்சு கட்டின வீடும் கூட வெளிப்பகுதியில் யாரும் பூசுறதும் இல்லை.
உள்பகுதியில் போனாலும் ஒரு ப்ராப்பராக நவீனமாக எதுவும் இல்லை. காலத்தால் ரொம்ப ரொம்ப பின்னோக்கி இருக்குது. இது 1960 70களில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களோட லைஃப் ஸ்டைலும் அப்படி தான் இருக்குது. கவர்மெண்ட் இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குற உள்கட்டமைப்பு வசதிகளும் அப்படி தான் இருக்குது. ஒரு வசதி இல்லை, எதுவுமே செய்யாமல் விட்ட ஒரு ஊராக இது இருக்குது. பார்க்குறது தான் புகையிலை செடி. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறேன். இதுதான் புகையிலை செடி. இந்த செடியோட மேல் பகுதியில் புகையிலை விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புகையிலை அறுவடைக்கு இந்த 2 மாதம் இருக்குதாம்மா. हमरा 1 गो रुपया न जाना चाहिए, दूध भी के औठी न जाना चाहिए। हाँ, डोम है घर वाला कहानी बोला। हाँ, नीतीश कुमार कुछो ना देलका, मोदी कुछो ना देलका, मर गेल। आरजेडी लालू प्रसाद यादव अब जीतथिन न तब न दिथिन र बेचारा के त जीते ही न देलका। जात भाई रह राहुल गांधी जात भाई रहे तो कुछ उजिया के गेले रह। आ ई की करके 20 साल से बैठ के पोद ले लेलकै बड़का वाला। இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள்லாம் மோடி மேலே நிதிஷ்குமார் மேலெல்லாம் பயங்கர கோபமாக கடுப்பாக பேசுகிறாங்க. அந்தளவுக்கு இந்த கிராமத்தில் மக்கள் கோபத்தோடு இருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 10,000 ரூபா எலெக்ஷனுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் கவர்மெண்ட் போட்டாங்க இல்லையா, அது ஒரு ஊருக்கு 10 பேர் 20 பேர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. எல்லாருக்கும் கொடுக்கல. இந்த ஊர்லெலாம் சுத்தமாகவே வரல போல இருக்குது. அந்த கோபம் வேறு மக்களுக்கு. அதெல்லாம் பயங்கர கோபத்தோடு பேசுகிறாங்க. ஆஸ் யூஷுவல் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பீகார் கிராமப்புறத்தை போலவும் இந்த ஊரும் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்திருக்கிற ஒரு ஊர். ஒவ்வொரு வீட்லேயும் மாடு, வைக்கோல் போர், சாணி, அந்த வைக்கோல் தூளாக வெட்டி வச்சுருக்கிறது எல்லாம் வச்சுருக்குறாங்க. அக்ரேரியன் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்து கால்நடை வளர்ப்பை சார்ந்து இருக்கிற எக்கானமிக்கு பேர் அக்ரேரியன் எக்கானமி. பீகார் கம்ப்ளீட்டாக ஒரு அக்ரேரியன் எக்கானமி பேஸ்டு ஸ்டேட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஊரை நேரில் பார்க்கும்போது தெரியுது.